இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் திருப்பாடல் 119 அதிகாரம் 76 வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். எனக்கு ஆறுதல் அளிக்குமாறு உமது பேரன்பு எனக்கு கிடைக்கட்டும். ஊழியனுக்கு வாக்குறுதி அளித்தீர் அன்றோ? ஆண்டவர் தன்னுடைய ஊழியர்களுக்கு அளித்த வார்த்தையை இன்று அவருடைய பிள்ளைகளாகிய உமக்கும் கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய கிருபையால் ஆறுதலும் தேறுதலும் பெற விரும்பும் ஒவ்வொருவரையும் பார்த்து கூறுகிறார். அவருடைய கிருபை எல்லா நேரங்களிலும் உங்களை தேற்றும் என்று. கடவுள் தன்னை நம்பி இருக்கும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் அவருடைய பிரசன்னத்தில் வைத்து அவர்களின் காயங்களை கட்டி அவர்களின் பிரச்சனைகளை சந்தித்து நித்தமும் அவர்களை தேற்றி வருகிறார். அவருடைய சித்தம் எதுவோ அதுவாகவே எங்களுடைய வாழ்க்கையும் இருக்கிறது. குழந்தை பேறு இல்லாது தவித்த சிக்கரியாவிற்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றி யோவானை அன்பு மகனாக கொடுத்தார். இஸ்ரேல் மக்களுக்கு வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கு கொண்டு செல்வேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் அளித்து வாக்குறுதி கொடுத்தார். அந்த வார்த்தையை அவர்களை தேற்றி பட்ட துன்பத்திலிருந்து விடுதலை கிடைத்தது. இன்றும் நாங்களும் பாடனுபவிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆறுதலுக்கு பக்கத்துல ஒருவரும் இல்லாம இருக்கலாம். மனசு பாரமா கவலைகளால நிறைஞ்சு வேதனையோடு இருக்கலாம். உங்களுக்காகவே ஆண்டவர் இன்று இந்த ஆறுதலான ஒரு வார்த்தையை கொடுத்து உங்களுக்கு நம்பிக்கையையும் ஆறுதலையும் அளிக்கிறார். அவருடைய வார்த்தையை நம்பி அவருக்கு பிரமாணிக்கம் உள்ளவர்களாக வாழ பழகுவோம். ஆமேன்.